ஒரு கெத்தே அப்படின்னா நல்ல திறமையானவங்க வெல் டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு கேப்டன்சி பதவி போகுங்கிற ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் வச்சு எடுப்பாங்கங்கிற காரணத்தினால தான் அதை நம்ம பெரிய அளவில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவமும் ஒரு மதிப்பும் கொடுத்து வச்சிருந்தோம். பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு கேப்டன்சியை வந்து நிர்ணயிக்கிற பவரை வந்து உள்ள இருக்கிற சில ஆட்களுக்கு கொடுக்கறது வந்து இதுதான் முதல் தடவை. அதுலேயும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயஸ்டாக இருக்காங்க, இன்செக்யூர்டாக இருக்காங்க, தன்னோட வன்மத்தை கொட்டுறாங்க. ஒரு டாஸ்க் வரும்போதும் யார் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது கூட பர்சனல் கிரஜஸை வச்சுட்டு வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாங்க. அறம் சார்ந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறது, தனக்கோட பாயிண்ட்டை வந்து இது சரி தவறுன்னு வச்சு பார்த்து ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுங்கிறது எந்த கண்டஸ்டன்ஸுக்குமே கிளியராக இவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரீம்லி பயஸ்டான விதத்தில் தான் வந்து இந்த கேப்டன்சியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா 3 விதமான ஒரு சாய்ஸஸ் கொடுக்கப்படும். அந்த சாய்ஸஸில் எந்த சாய்ஸ் வந்து பயங்கரமான ஒரு தைரியமான ஒரு முடிவு அப்படின்னு உள்ள இருக்கிற லக்ஸுரி டீம்ல இருக்கிறவங்கலாம் வந்து உன்னோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி இந்த 3 பேருடைய டிசிஷன் மேலே வந்து தன்னுடைய ஜட்மெண்ட்டை வச்சு யார் வந்து சிறந்த தைரியசாலி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும்னு இந்த ரொம்ப தெளிவாக இருக்கிற இந்த லக்ஸுரி டீமில் இருக்கிற இந்த 7 மெம்பர்ஸையும் வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அப்போவே முடிஞ்சு போச்சு கதை. இவங்க கிட்ட நிர்ணயிக்க விட்டுட்டாங்களே, கேப்டன்சிக்கு உள்ள பதவிக்குள்ள ஆளை வந்து மோஸ்ட் அன்டிசர்விங் பர்சனுக்கு தான் போகுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். இதில் அந்த ஆப்ஷன்ஸ் போயிட்டு 3 பேரும் போகிறாங்க. ஆதிரை போகிறாங்க, பிரவீன் போகிறாரு, துஷார் போகிறாரு. சரி, ஆஸ் ஆஃப் நவ் அட்லீஸ்ட் வந்து இந்த துவைக்கிற டாஸ்க்கு, அந்த தண்ணி எடுத்து பக்கெட்டில் வந்து ஒருத்தர் போராடி எடுக்கிற டாஸ்க்கெல்லாம் இருக்கிறனால அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்வால்வ், அதில் தைரியம் தேவைப்படும், நல்ல உழைப்பு தேவைப்படும், பயங்கரமான மசில் பவர் தேவைப்படும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் போயிருக்காங்கன்னா இட் இஸ் ஜஸ்டிஃபைபிள். இவங்க 3 பேருமே வந்து டிசர்விங் கேண்டிடேட்ஸ் தான். இப்போ இங்கே என்ன மாறி போச்சுன்னா 3 டிசிஷன்ஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, இதில் ஒருத்தருடைய டிசிஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு நான் அந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த யூனிஃபார்ம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன். ஒரு மாஸ்க் கொடுத்துட்டு நான் இந்த முகமூடியை மட்டும்தான் போட்டுட்டு நான் வந்து வீட்டை சுற்றி வருவேன் கேப்டனாக இருக்கும்போதுங்கிற ஒரு டிசிஷன். அடுத்தது வாயை மூடிட்டு தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன். அந்த டாஸ்க் லெட்டர்லேயே எழுதியிருக்கு. பை சேயிங் தட் ரொம்ப வலியுறுத்தி சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, யார் சிறந்த தைரியசாலி, யார் சரியான டிசிஷனை தைரியமாக எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் வலியுறுத்தியிருந்தாங்க. தைரியங்கிற விஷயம் வரும்போதே நம்ம இந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஆள் மேலே ரொம்ப பார்ஷியாலிட்டி கொண்டோ இல்லாட்டி இவங்க சார்ந்து நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு கேமில் இல்லாத ஆதிரை வந்து உடனே சூஸ் பண்ணிடுவாங்க, ஒரு சரியான டிசிஷன் எடுப்பாங்க, ரொம்ப தைரியமான டிசிஷன்ஸ் தான் அவங்க எடுக்கிறனால அவங்க தான் எடுப்பாங்கங்கிற ஆர்வம் நம்மளுக்கு நிச்சயமாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பட் அங்கே தான் ஒரு டபுள் ட்விஸ்ட். இருங்க டபுள் ட்விஸ்ட்னு ஏன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க தேர்ந்தெடுத்தது, அதுக்கப்புறம் இந்த தேர்ந்தெடுக்காமல் போனதுனால அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாங்கல்ல, அது நீங்க ஆதிரையை நான் புகழ போறேன்னு நினைச்சானா will be taken in for surprise. பிகாஸ் இந்த விஷயத்துல ஆதிரையும் ஒரு இடத்துல தவறிடுறாங்க. அவங்க எப்பவுமே ட்ரூத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட இருப்பாங்கிற விஷயத்துல அவங்க தவறிடுறாங்கிற ஒரு பாயிண்ட் இவங்க ப்ரூவ் பண்ணதுனால. சரி, இந்த 3 டிசிஷனில் ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுக்கிறது யார்? ஆதிரை தான் ஃபஸ்ட்டில் டிசிஷன் எடுக்கிறாங்க. பை சேயிங் தட் எனக்கு ரொம்ப என் முகம் முக்கியம், என் முகத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது முக்கியம், ஆனால் என் முகத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போல்டாக டிசிஷன் எடுத்துட்டு நான் முகமூடியை போட்டுட்டு அணிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துடுறாங்க. அப்பவும் துஷார் பார்த்துக்கிட்டே இருக்காரு, தத்தி மாதிரி எதுவுமே வந்து ரியாக்ஷன் பண்ணுறதில்ல. ஒரு தைரியசாலித்தனம் வந்து முதல்ல டிசிஷன் எடுக்கிறவங்க மேலே பயங்கரமான ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தை தான் வந்து எடுத்துக்கணுங்கிற ஒரு விவரமும் இல்லை. ஹி வாண்ட்ஸ் டு பி ஸ்பூன் ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிக் பாஸ் வந்து இது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கோழைத்தனத்தின் உச்சகட்டமாக தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்படி வெயிட் பண்ணா கோழைத்தனங்கிறத கூட வந்து பிரவீன் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த சாய்ஸ் அவர் எடுத்துறாரு. பட் ஹி டேக்ஸ் அப் த மோஸ்ட் கோழைத்தனமான ஒரு சாய்ஸ் விச் இஸ் ஜஸ்ட் வேரிங் த யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம் போடுறதுனால ஒரு பெரிய ஒரு தைரியசாலி ஒரு ஜெஸ்டரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது ஏன்னா வெறும் ஒரு உடை மட்டும் சேஞ்ச் தான் ஆக போகுது. அதனால அவங்க ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க. எப்பவுமே தைரியம்னு சொன்னாலே தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வரதையும் தன்னோட ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுலையும் தான் தைரியசாலித்தனமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே முதல்ல வந்து ஆதிரை அதே மாதிரி அவங்க முகத்தை மூடணுங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில வந்து முகத்தை மூடிக்கிறேன்னு சொன்னதில் பாராட்டுக்குரிய ஒரு ஆக்ஷன் மாதிரி தான் இருந்தது. ஆனால் பிரவீன் இரண்டாவதாக ஒரு போல்ட்னஸாக வந்தாலும் he went in for the most safe choice. ஸோ சேஃப் சாய்ஸ் எடுக்கும் போது எங்கேயாவது தைரியசாலித்தனம்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஸோ he got rejectedன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு, யாருமே அவர் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு. கடைசியில் மிச்சம் உள்ள சாய்ஸை எடுத்தது தான் துஷார். ஏன்னா இதை தவிர உனக்கு வேற வழியில் தம்பி, நீ இதை தான் எடுத்து ஆகணுங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ துஷார் என்ன பண்ணாருன்னா, அதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே இதுதான் என்னோட டிசிஷன், நான் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து அவர் பெரிய டைலாக்லாம் அடிக்கிறார். அதை எப்படி அடிக்கிறாருன்னா, கடைசியாக இருக்கிற சாய்ஸாக இருந்தனால he keeps அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அதாவது பேசுறது ரொம்ப முக்கியம், ஒப்பீனியன் கொடுக்குறது ரொம்ப முக்கியம், நான் அந்த விஷயத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் வந்து வாயை மூடிக்கிறத நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சூஸ் பண்ண காரணமே ஏன்னா அவரோட தயக்கத்தினால தான் வந்து கடைசி ஆப்ஷனை அவர் சூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. தயக்கங்கிறது ஒரு பெரிய கோழத்தனம். இருந்தாலும் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவர் சொன்னபோது பெரிய அளவுக்கு கிளாப் இல்லை, ஆதிரைக்கு தான் கிளாப் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 3 பேரும் சாய்ஸஸ் எடுத்தக்கப்புறம் வெளியில் கூப்பிடுறாங்க. அப்புறம் தான் பிபி லக்ஸரி ஹவுஸில் இருக்கிறவங்க தான் இதை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறப்போ பிரவீன் காந்தி என்ன சொல்லிடுறாருன்னா, இவர் பாதி வாயும் கட்டிடுறாரு, பேசவும் மாட்டேங்கிறாரு. அதாவது ஆதிரை செஞ்ச விஷயத்தில் பாதி விஷயம் இவர் செஞ்சிடறாருன்னு சொன்னதில் ஒரு லாஜிக்கே இல்லை. பிகாஸ் வாயை பொத்தி இருக்கணும், ஹி ஷுட் நாட் டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவர் வாயை மட்டும் வந்து தன்னை க்ளோஸ் பண்ணிக்கிட்டா அவர் யார், தன்னோட ஐடென்டிட்டி என்ன எல்லாமே தெரிய தான் போகுது. ஆனால் அவர் அந்த வாய் இல்லாததை வச்சுட்டு எப்படி கேப்டன்சி பண்ண போறாருங்கிற
இருக்காங்கிறது தான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இதை பயங்கரமா பாராட்டிருக்கலாம். எப்போனா அவர் ஃபர்ஸ்ட் முன் வந்து இதை நான் சாய்ஸா எடுக்கிறேன்னு ஆதிரைக்கு முன்னாடி இதுதான் என் சாய்ஸ்னு சொல்லியிருந்தா இது ஒரு தைரியமான சாய்ஸ்னு எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா துஷாரோட கம்ஃபர்ட் ஜோன் என்ன, ரொம்ப பேசாம இருக்கிறது, பெருசா ஒப்பீனியன் சொல்லாம இருக்கிறது, மிக்சரா இருக்கிறது தானே. அப்படி இருக்கும் நிலையில தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு அல்வா திங்கிற மாதிரி வாயே திறக்க தேவையில்லைன்னு சொன்னா எவ்வளவு கம்ஃபர்ட்டிங்கா இருந்திருக்கும். ஆக்சுவலா அவருக்கு லக் ஆல்சோ ஃபேவர்ட் துஷார். பிகாஸ் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே ஆதிரையை பிடிக்காம போயிடுச்சு. அதுலயும் வந்து பார்வதி, கமருதீன் இவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. பிகாஸ் அவங்க செய்யற தவறுகளை எங்கேயோ அவங்க கரெக்டா பாயிண்டா பிடிச்சி பேசிடுறாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட வளவலன்னு பேசி இவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த தப்புன்னு வந்து ஆதிரை சொல்லும் போது மத்தவங்க கிட்ட எல்லாம் டைவர்ட் பண்ணி பெருசா டிராமா போட்டு சுத்துறாங்கல்ல நிறைய பேர். அவங்களால அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டா ஒரு பாயிண்ட் பிடிக்கும் போது இவங்களால டைவர்ட் பண்ணி பேசக்கூட முடியாம அவங்க மாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு எலிப்பொறையில வந்து ஒரு எலி மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்கிரேஸையும் அந்த அவமானத்தையும் தாங்க முடியாம இருக்கிற காரணத்தினால இவ நம்ம சுத்தி இருந்தானா நம்மளுக்கு வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டு நம்மள அசிங்கப்படுத்திடுவா, நம்மளோட முகத்திரை கிழிச்சிருவாங்கிற காரணத்தினால அவங்கள சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்ரிபடி லைக் என்னதான் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து பிரவீன் காந்தியை பிடிக்காதுன்னு இருந்தாலும் ஒரு பாயிண்ட சொல்றாருன்னு சொல்லிட்டு தன்னையே முட்டாளா காமிச்சிட்டு ஆமாமா இவர் சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு பச்சையா பொய் எடுத்து they all took a stand against ஆதிரை and they chose துஷார். இதுல செகண்ட் ட்விஸ்ட்னு நான் சொன்ன காரணம் என்னன்னா இப்படி எல்லாரும் வந்து துஷாரை செலக்ட் பண்ணோம்னா பயங்கரமா சொல்லிடுறாங்க. இதுக்கு இடையில எரியத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி பிக் பாஸும் வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ நீங்க கேப்டன் ஆலனாலும் ஆதிரையும் பிரவீனும் நீங்க சூஸ் பண்ண ஒரு விஷயத்தை நீங்க அணிஞ்சுக்கணும். அதாவது ஆதிரை வந்து மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து இந்த மாதிரி அவங்க சில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்ட கேள்விகள்லாம் வந்து பயங்கரமா திரண்டு போன ஆட்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் அவங்களுக்கு. அது துஷார் வந்து கேப்டன் ஆன சந்தோஷம் மாதிரி காட்டிக்கிட்டாலும் நம்மளுக்கு பச்சையா தெரியுது இந்த பொண்ணு வந்து மாஸ்க் மாட்டிக்கிட்டது இவங்களுக்கு உள்ள வந்து ஒரு வகையான சடிஸ்டிக் பிளஷர் கொடுத்துச்சு. இதுல ரெண்டாவது ட்விஸ்ட்னு ஏன் சொன்னேன்னா ஆதிரை கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு இவங்க எல்லாம் நம்மளை கார்னர் பண்றாங்க, நம்ம பேசுறத வந்து நிறுத்த ட்ரை பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட போல்ட்னஸோட பிக் பாஸ் இப்படி சொல்லியிருக்காருன்னா நம்ம போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு there should be something behind it. நம்மளை வந்து தவறான முறையில் வந்து சூஸ் பண்ணாம பர்சனல் கிரஜஸ்க்காக அந்த பையனை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அவங்களுக்கு பச்சையா தெரிஞ்சாலும் அவங்க பொறுமையா இருந்து பிக் பாஸ் சொல்ற முகமூடியை போட்டிருந்தா இட் would have created a statement. ஏன் இன்ஃபேக்ட் மக்களுக்கு அவங்கள பார்த்து பரிதாபம் கூட வந்திருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வைத்தறிச்சல் படுறாங்களே இந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி சடிஸ்டிக் பிளஷர் அடைகிறாங்களே. நிச்சயமா மக்களுக்கு என்ன இதெல்லாம் பார்க்காமலே இருக்க போறாங்க குருடா இல்ல. பிக் பாஸ்லயே என்னன்னா உள்ள போன உடனே மக்கள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் உண்மையான நீதிபதிகள். தே ஆர் தி ரியல் டெசிஷன் மேக்கர்ஸ் ஆஃப் திஸ் ஷோனே புரிஞ்சுக்காம துவண்டு போயிட்டு நான் இதை போட மாட்டேன், இதெல்லாம் இதுல என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு துஷார் வந்து போட்டது தப்பு தான், மூக்கு வரைக்கும் போடணும்னா அவசியம் இல்லை. அந்த பையன் வந்து மூக்கு வரைக்கும் எதுக்கு போட்டாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு யோசிக்கிற தன்மை அவருக்கு இருக்கான்னு தெரியல. நிறைய இடங்கள்ல சரியா ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வைக்கிறதோ தாட் ப்ராசஸோ அவர்கிட்ட நான் பார்க்கவே இல்லை. அந்த அரோரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத தவிர அவரோட இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லை. அதனால அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நம்ம உட்காந்து கூவி நம்மளை பத்தி வித்தாலும் கூட நம்ம வெலை போகாம ஆயிட்டோமேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அந்த மாஸ்கை வந்து தூக்கி நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி நீங்க கண்டஸ்டன்ஸோட சண்டை போடலாம், ஆனால் பிக் பாஸ் ரூல்ஸோட சண்டை போட்டா இஃப் தேர் இஸ் a ரூல் பிரேக் அது தவறாக போகும். இந்த நுணுக்கம் ஆதிரைக்கு ஏன் இல்லாம போச்சுன்னு தெரியல. இந்த விஷயத்துல ஆதிரை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க நம்மள. இன்ஃபேக்ட் சபரி சொல்றாரு நீ போடுறதுல ஒரு விஷயம் இருக்கு, நீ போடுன்னு சொல்லியும் கூட அவங்களுக்கு அந்த சூட்சமம் புரியாம இவங்கெல்லாம் வந்து கலாய்க்கிறத பார்த்துட்டு என்ன கார்னர் பண்றாங்கிற எரிச்சல் மட்டும் அவங்களுக்கு இருக்கு. ஒரு டிஃபீட் ஆயிட்டோமே டிஃபீட்டட் ஆட்டிடியூட்ல அவங்களுக்கு அதை தாங்க முடியாம அதை தூக்கி எறிகிறாங்க. that also is a sense of ஒரு வகையான immaturity தான். மெச்சூரிட்டியோட இருக்காங்க, then she comes into a shade of immaturity. நம்ம அந்த உப்பு போடுற அந்த இன்சிடென்ட்ல கூட நம்ம பார்த்தோம், பயங்கரமா வந்து நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் பேசுறாங்களே ஆதிரைன்னு பார்த்தானா வந்து கனியோட சிரிச்சு வராங்க, நான் வந்து இது ஒரு டிராமாக்காக தான் செஞ்சேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து உண்மையிலேயே வந்து நீதி நியாயத்துக்காக வந்து இது எப்படி நீங்கள் வந்து இந்த கிராசரியை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணலாம் உப்பு போட்டு அப்படின்னு உண்மையிலேயே சொல்லியிருந்தா கூட ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் ப்ரோமோலையும் போட்டாங்க, அப்படி தான் நாங்கள் நம்பணும். லைவ்ல பார்த்தா இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட்டா, ஏன் நியாயத்துக்காக யாருமே பேச மாட்டாங்களா? நியாயம் பேசுற மாதிரி எப்பவுமே நியாயம் விளம்பிகள் வந்து மக்கள் விருப்பப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியாய விளம்பிகள் நம்ம வந்து பிக் பாஸ் வரலாறுல பார்த்துருக்கோம். இங்க வந்து கண்டென்ட்டை கொடுக்கறதுல வந்து முன்னின்னு வெறித்தனமா இருக்கிறாங்களே தவிர நம்ம நியாயமா நடந்துக்கிறோமா, இது சரியா போய் சேருமான்னு கூட இங்க யாருக்குமே ஒரு யோசிக்கிற தன்மையே இல்லாம இருக்கேங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இதெல்லாம் பார்க்குற இடையில உருவாகுது. எனக்கு உங்களுக்கும் உருவாகுதா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு ஹியர் இட். ஸோ till I meet you in the next video, it's bye from Soumi Mommy guys. Bye.